ஓம் வாக் வியாபார விதூராய வேதாந்த பாஸ்கராய நமஹ. யத் வாச்சா நோச்யதே தத்துவம் யத் வாச்சம் பாதி சர்வதா ததேவ பிரம்ம ஜானீயாத் இதி வேதாந்த பாஸ்கரः. அத்ய தினாங்கः ஜூன் மாसे 15 दिनः. अद्य दिनस्य विषयः आत्मानं वर्णयितुं न शक्यते. கேனோபனிஷத் 1:5 மந்திரத்தில் இடம்பெறுகின்ற இந்த விஷயமானது ஆத்மாவை வர்ணிக்க முடியாது என்ற விஷயத்தை வெளிப்படுத்துகிறது. யத் வாச்சா அனப்யுதிதம் ஏன வாக் அப்யுத்யதே ததேவ பிரம்ம த்வம் வித்தி. வாகிந்திரியம் நாம ஜிஹ்வா. ரசமபி ருச்சிமபி ஜானாதி இதி ஹேதுனா இயம் ஜிஹ்வா ரசனேந்திரியத்வேன ஞானேந்திரியம் பவதி. வாசாம்சி வததி ஹேதுனா கர்மேந்திரியம் அபி பவதி. வாக் இந்திரியம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது நம்மளுடைய நாக்கு. இந்த நாக்கு ஞானேந்திரியமாக இருந்து சுவைக்கிறது. இதே நாக்கு வார்த்தைகளை பேசும் பொழுது அது கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது. அஸ்ய வாகிந்திரியஸ்ய ரசஹ வச்சஹ இதி துவயம் விஷய. இது ரெண்டுமே நம்மளுடைய வாகிந்திரியம் ஆர் நாக்கினுடைய விஷயம். ஏவம் வாகிந்திரியம் அப்யுதமேவ. இவ்விதமாக வாக் இந்திரியமானது செயல்படுகிறது. சக்ஷுர்பியாம் அதிருஷ்யான் ஸ்ரோத்ராபியாம் அஸ்ராவயான் மனசாபி அச்சிந்தியான் அத்யந்த சூக்ஷ்மாதி சூக்ஷ்மான் விஷயான் அப்பி ஏதத் வாகிந்திரியம் வர்ணியதே. கண்களினால் பார்க்க முடியாததாக இருந்தாலும், காதினால் கேட்க முடியாததாக இருந்தாலும், மனசினால் சிந்திக்க முடியாத ஒரு சூக்ஷ்மத்துக்கும் சூக்ஷ்மமான விஷயமாக இருந்தாலும் இந்த வாகிந்திரியமானது அதை எப்படியோ வர்ணித்துவிடும். தஸ்மாத் வாகிந்திரியஸ்ய அசாத்தியம் இது நாஸ்தியேவ. அதாவது வாகிந்திரியத்தினால ஒன்றை பொருள்படுத்தி கூற முடியாது என்பது இல்லவே இல்லை. ததாபி அவ்வாறு இருந்தாலும் ஏகஸ்மின் விஷயே இதம் இந்திரியம் ஆத்மனஹ சர்வதா பராஜ்யம் அவசியம் அபியுபகச்சேதேவ. அவ்வாறு தொன்மையாக வாகிந்திரியம் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் வாகிந்திரியம் படுதோல்வி அடைகிறது. என்னது? கஸ்மின் விஷயே? ஆத்மஸ்வரூப வர்ணன விஷயே. ஆத்மஸ்வரூபத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால் அங்கு வாக்கானது தோத்து போய்விடுகிறது. என்ன? அதிலிருந்து எந்த சத்தமும் எழும்பாது. தத் கதம் பஷ்யாம குணாவா தர்மாவா ஆத்மனஹா நைவ வித்யந்தே. ஆத்மாவுக்கு குணமோ அல்லது வர்ணமோ எதுவுமே கிடையாது. வாகிந்திரியஸ்யாபி சைத்தன்யபூதம் வாகிந்திரியஸ்யாபி அவபாசகம் பிரத்யேகாத்மானம் இதம் வாகிந்திரியம் அவபாசதே கிம். வாகிந்திரியஸ்யாபி சைத்தன்யபூதம். வாகிந்திரியம் அப்படிங்கிறதே அந்த வாக் செயல்படுவதே, அந்த செயலே சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறது. வாகிந்திரியமாக சைத்தன்யமே செயல்படும் பொழுது, பிரத்யேகாத்மாவாக இருக்கும்போது அது எப்படி வாகிந்திரியத்தினாலேயே வர்ணிக்க முடியும்? அதாவது ஒரு வாகிந்திரியத்துக்கு பொருளாக ஒரு குணமோ வர்ணமோ இருந்தால் அதை வாகிந்திரியம் வர்ணிக்கலாம். சைத்தன்யமே வாகிந்திரியமாக செயல்படும் பொழுது
அந்த வாகிந்திரியமே வாகிந்திரியத்தை பொருள் குணமாகவோ வர்ணமாகவோ பொருள்படுத்த முடியாத நிலையில் அங்கு வாகிந்திரியம் பிரத்யேகாத்மாவாகிய ஆத்மாவை வர்ணிப்பதில் தோல்வி அடைகிறது. ஓம் வாக் வியாபார விதூராய வேதாந்த பாஸ்கராய நமஹா.